ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி சுவையான ரசம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தேவையான பொருட்கள்: பூண்டு, ஒரு ரெட் சில்லி, பெப்பர் பவுடராகவும் நீங்கள் எடுத்துக்கோங்க. பவுடர் இருந்துச்சுன்னா பவுடர் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா அந்த முழு பெப்பரை கூட எடுத்துக்கோங்க. சரியா? அப்புறமா கொஞ்சம் வெந்தயம், அப்புறமா மல்லி தூள் இருந்துச்சுன்னா தூள் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா முழு மல்லியாக இருந்தால் கூட ஒன்றும் இல்லை. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு சொரப்பாக அரைச்சிக்கணும். ஓகே, சொரப்பாக தான் அரைச்சிக்கணும். அப்புறமா ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு நம்ம புளி எடுத்து அதை வாட்டரில் போட்டு ஊற வச்சுக்கணும். அதில் கொஞ்சம் சால்ட்டும் போட்டு ஊற வச்சுருக்கேன். சரியா? அதை நல்லா ஊற வச்சு அந்த புளியை வெளியே தூர போட்டுட்டு, புளி தண்ணி வந்துட்டுருக்கோம் இல்லையா, அதுக்கு கூட ஒரு டொமேட்டோ, ஒரு தக்காளியை நான் எடுத்து என்ன பண்ணியிருக்கேன்னா நல்லா பிசையணும். ஓகேயா? நல்லா மை மாதிரி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு புளிக்கு வாட்டர், தக்காளி இந்த ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்கேற்றவாறு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு வானலியில் கோகோனட்டு ஆயில் விட்டுக்கோங்க. விட்டு அது கொஞ்சம் பாயில் ஆன உடனே இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் போட்டு நல்லா என்ன பண்ணுங்க, லைட்டாக, ரொம்ப இதாகக்கூடாது, கொஞ்சம் ஆகிறது வரைக்கும் வதக்கிக்கோங்க. அப்புறமா மிக்சி ஜாரில் அடித்து வச்சுருக்கிறத அதில் விட்டுக்கோங்க. நமக்கு தேவைக்கு அசஃபோயிட்டடாக கொஞ்சோண்டு பெருங்காயம் போடணும். கூடுதல் போட்டோன்னா கொஞ்சம் கசந்துடும். அதனால் தேவைக்கு தான் கொஞ்சோண்டு தான் போடணும். அப்புறமா வாட்டர் தேவைக்கு போட்டுக்கோங்க. அப்புறமா ரசப்பொடி போட்டுக்கோங்க. சரியா? மஞ்சள் தூள் மறக்காமல் போடணும். அப்புறமா கல்யாண வீட்டிலலாம் ப்ரௌன் சுகர், அதாவது நாட்டு சர்க்கரை போடுவாங்க. அதை போட்டு அதுங்க பாருங்கள், ஒரு கொதி வந்த உடனே எடுத்துக்கோங்க. ஓகேயா? இங்கே பாருங்கள், கலர்ஃபுல்லான அழகான டேஸ்டான நாகர்கோவில் ஸ்டைலில் மணக்க கல்யாண வீட்டு ரசம் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சேனல்.